எந்தேம்பா ஒரே பார்த்தாலும் அதை செய் இதை செய் இதை செய் அதை செய்யன்னு சொல்லிக்கான். ஆஃபீஸுக்கு போயிட்டு வேலை செஞ்சு வந்த மாச்சலுக்கு கொஞ்சம் நிற்குடுங்களேவா. இந்த நேரம் கூட்டு இதாக்கு பெருக்குன்னு சொல்லி ஆஃபீஸில் எவ்வளோ கஷ்டப்பட்டு மாச்சல் பட்டு வேலை செஞ்சுட்டு வர நாங்கள். ஆஃபீஸ்லேருந்து செஞ்சுட்டு வர நீங்கள் சும்மா தானே நின்றுட்டு வர. ஆஃபீஸ் வேலை என்ன கஷ்டமே. வீட்டு வேலை செஞ்சு ஆஃபீஸில் வேலை இல்லையா? நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து செஞ்சு பாருங்களேன். ஆஃபீஸில் வேலை வீட்டு வேலை செய்தது தான்ப்பா லேசி. ஆஃபீஸ் வேலை செய்தது கஷ்டம். அப்போ நீங்கள் ஆஃபீஸ் போங்களே, நான் வீட்டு வேலை செய்தேன். எந்த நேரம் அதை செய் இதை செய் இதை செய் அதை செய்யன்னு சொல்லி எவ்வளோ கஷ்டம் தெரியுமா ஆஃபீஸில் வேலை செய்தது. வீட்டில் சும்மா பூந்து கொண்டு அதை செஞ்சு கொண்டு நிற்க வேலை செய்து ஆஃபீஸ்லேருந்து வந்து நாங்கள் மாச்சல்ல நிற்க எங்களுக்கு அதை செய்யல. இந்த பரபரையிலேருந்து தப்பத்துக்கு எந்த செய்த யூசுப்காக கோலண்ட் அடித்து ஐடியா கேட்கணும். இவன் இதான் கோல் எடுக்கிறான், காரணம் இல்லாமல் ஃபோன் எடுக்க மாட்டானே. இதை இப்போ நம்ம டாக்டர் நான் கேட்க பார்க்குறானோ. ஹலோ யூசுப் காக்கா. சொல்லு எந்த கேம் இல்லாமல் என்ன கோல் அடிச்சுக்கிண்டக்கி என்ன மாதிரி நடக்கணுமா? ஓ யூசுப் காக்கா, இந்த சும்மா தான் இந்த சின்ன கேஸ் ஒன்றுக்கு. அதுத்தானே பார்த்தேன். இல்லாட்டி எங்கே நீ எங்களையும் கால் பண்ணுற? சொல்லு பழையின பழக்கத்துக்கு எத்தியாலும் ஒன்று செய்யாமல் மீன் என்ன விஷயம்? அது சீரியஸ் சென்றதுக்கு அது வரப்பத்தில் கேஸ் உண்டு யூசுப் காக்கா. சரி என்னால் உனக்கு என்னத்தான் நடக்கணும் சொல்ல நீ. உங்களால் எனக்கு எந்த நடக்கணும் சொன்னால் யூசுப் காக்கா இந்த சின்ன ஐடியா ஒன்று தான் எடுக்கணும். அதுத்தானே பார்த்தேன். இல்லாட்டி எங்கே நீ எங்களையும் கால் பண்ணுற? இந்த வேறொன்றும் இல்லை. எங்கிட்ட வைப் வந்து நானும் ஆஃபீஸ்லேருந்து வேலையெல்லாம் முடிஞ்சு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு எல்லாம் செஞ்சு வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்தான் போகிறோம். அதை செய் இதை செய் இப்படி செய் அப்படி செய் அதை கூட்டு இதை மாட்டின்னு சொல்லி ஒரு வீட்டு வேலை சொல்லி ஐக்கிய யூசுப் காக்கா. இனி நான் வீட்டு வேலை செய்யவா ஆஃபீஸ் வேலை செய்யவா? ஆஃபீஸில் நான் அதை பட்டுட்டு வந்து வீட்டுக்கு வந்தா சொல்லி இனி நான் சொன்னேன், நீங்கள் வீட்டிலேருந்து கொண்டு சும்மா அதே இதே செஞ்சுக்கு உங்களுக்கு லேசேவா? நான் ஆஃபீஸில் மாச்சல் பட்டுட்டே வாரேன், எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக நிற்கடுங்களேன்னு. அதுக்கு அவ செல்லு யூசுப் காக்கா வீட்டு வேலை கஷ்டமா ஆஃபீஸ் வேலை லேசா பாருங்களேன். சரி என்னால் உனக்கு என்னத்தான் நடக்கணும் சொல்ல நீ. அதுக்கு ஐடியா ஒன்று தாங்களே. அடே இதை நாங்கள் இவ்வளவுதான் வாயால் சென்னதான் கூட அவங்க ஏற்றுக்கொள்றதில்ல. ஏண்டா தான் பொம்பளோலே வீட்டு வேலை செய்கிறது லேசி, ஆஃபீஸ் வேலை செய்கிறது கஷ்டம் அப்படின்ற விஷயத்த நீ ப்ரூவ் பண்ணி காட்டு. ப்ரூவ் பண்ணவா? அது எப்படின்னு சொன்னக்காரிய ஆஃபீஸ் வேலையை ஒரு நாளைக்கு நீ லீவை போட்டு வந்து வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் நீ செய். லீவ் அது அந்த ஐடியாண்டா சரி வாரல்ல யூசுப் காக்கா. இதை நான் லீவு போடுமான எல்லா சிஸ்டத்துக்கும் லீவு போட்டு தான் நீக்கி எலெக்ஷனுக்கு அதுக்கு இதுக்கு மௌத்தாகாதவங்களே மௌத்தாக்கி அப்படி இப்படி ஆஃபீஸில் லீவு போட்டிக்கி இன்னும் லீவு போட்டாக்க பொசா பரபரே போடுமே. உனக்கு பொஸ்ட பரபர பெரிசா இல்லாட்டி உன்னோட வைஃபோட பரபர பெரிசா? ஓய் நீ வைஃப்ட பரபர தான் பெரிசி. ஓ அதண்டா வைத்தாடி பொஸ் பரபர போடுது கொஞ்சம் கேட்டு கொட்டிக்கேள். வைஃப் பரபர போடுது கேட்டு கொட்டிக்கேள். அந்த தார கூரைக்கு மழை பெய்த மாதிரியே தக 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 தகன்னு சொல்லி. எல்லாருக்கும் அப்படித்தான்டா. இதை பரபர இல்லாமல் ஆக்கணும்னு சொன்னக்கிறேன். வேற பரபர நீ கணக்கெடுக்க சொல்லு. விளங்கிச்சா? நீ ஒரு நாளைக்கு ஃபுல்லாக லீவை போடு. வீட்டு வேலை கம்ப்ளீட்டாக ஆற்றுல கண்ணாடி மாதிரி செஞ்சு முடி. அதுக்கு பிறகு நீ யாருன்னு சொல்லி உன்னோட வைஃப் தெரிஞ்சு கொள்வான். சரி யூசுப் காக்கா, நான் ஒரு நாள் லீவு போட்டு நீங்கள் சொன்ன மாதிரி நான் எல்லாம் செய்தேனே. சரி முதலாவது அதை செய். எப்படி சரி இந்த கூட்டை போட்டு சரி இந்த பொம்பளையோட வாயம் கூட வைக்கணும். அதுதான் போதும். ஒரு நாள் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளியே. ஹலோ யூசுப் காக்கா, நான் தான் அந்த ஐடியா எப்படி வேலை செஞ்சிச்சா? ஓ ஐடியா வேலை செஞ்சோம் மறுபக்கத்துக்கா? எப்படி? வெள்ளனையுமே ஃபோனில் எல்லாம் வச்சு 4 மணிக்கு எனக்கும் தெரியா என்ன காதுகிட்ட வச்சு ஃபோனு எல்லாம் படக்குள்ள நான் துடிச்சு பிடி தெலுமினேன். அதுக்கு பிறகு ஊடு கூட்ட சென்னேன். அதுக்கு பிறகு தேங்காய் திருவ சென்னேன்.
சோறாக்கி பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு அந்த சாப்பாடு கொடுக்கறதுக்கு அதுக்கு ஒரு உடுப்பு கழுவ சேர்ந்தேன். நான் அதெல்லாம் முடிஞ்சேன்னு நினச்சி சந்தோஷம் பண்ணியிருந்தேன். அதுக்கு பிறகு தான் அதை செய் இதை செய் ஹோம்ஒர்க் செய் ஸ்கூலுக்கு அனுப்பு பிள்ளைய குளிப்பாட்டு கழுவு காய்ச்சி மருந்தை கொடு படிப்பிச்சு கொடு ஹோம்ஒர்க் செய் அப்படியேன்னு சொல்லி வேலை அப்பா 1008 வேலை சொல்லிக்கொண்டே போகிறாங்க. வேலை செய்த முடிவே இல்லை யூசுப் காக்கா. எல்லாம் மட்டும் நான் சென்ன ஆஃபீஸ் வேலை லேசி உங்களோட வீட்டு வேலை கஷ்டப்பட்டு நான் சென்ன ஒத்துக்கொள்ள வாயிட்டு எனக்கு. எனக்கு அந்த டைமிலேயே தெரியும். இதை நான் உனக்கு விளங்கப்படுது சொல்லி இந்த காரை நீ ஒத்துக்கொள்ள மாட்டாயிடா. பெரிய பேச்சுவாய் நீ. அதுக்குத்தான் நான் இந்த ஐடியா உனக்கு தந்து உன்னை மாடு மேய்த்துற மாதிரி மேய்ச்ச வச்சேன். இப்போ உனக்கு விளங்கிக்குமே வீட்டு வேலை எவ்வளவு கஷ்டம்னு சொல்லி. ஓ விளங்கின அடே பொம்பளோன்னு செல்றது வந்தப்பா 24 ஹவரும் கஷ்டப்படுறப்பா. தூங்குற டைமுக்கும் புள்ள எலும்பினாக்கிற மெதும் போகணும். சமையல்காரியாகி சமையல் வேலை செய்யணும். வேலைக்காரியாகி உடுப்பு கழுவணும் சட்டிப்பானை கழுவணும் மூட்டை கூட்டணும். டீச்சர் உண்டாகி புள்ளோளுக்கு படிச்சும் கூட கொடுக்கணும். டாக்டர் உண்டாகி புள்ளோளுக்கு மருந்தும் கூட செய்யணும். அடே உனக்கு கிழமைக்கு 2 நாளாக இருந்தால் லீவிக்கும். ஆனால் பொம்பளோளுக்கு அப்படி இல்லையேடா. 365 நாளும் வீட்டிலேயே எல்லா வேலையும் செஞ்சு கொண்டே ஈக்கணும்டா. கொஞ்சம் இழுத்து போட்டு நீங்களும் வந்து கொஞ்சம் வேலை செஞ்சு சப்போர்ட் ஒன்று பண்ணுங்கடா. சரி டிகா உனக்கு நான் வளமையாக சொல்கிறேன். நான் டைலாக் செல்லவா? அதேன் தெங்கொம்பட்ட செப்பது. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. These nuts, these nuts, these nuts.